ஹலோ மக்களே! இன்னைக்கு என்னோட டயட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில எந்திரிச்ச உடனே வெது வெதுப்பா சுடுதண்ணி, கொஞ்சம் நேரம் கழிச்சு, இன்னைக்கு நான் சென்னை போறதுனால அம்மா வந்து காலையில நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடுத்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் இல்லன்னா நான் தடுமாறி போயிருவேன். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் ஒண்ணும் கிடையாதுங்க. முழு நெல்லிக்காயில கருவேப்பில போட்டு அரைச்சு அப்படியே குடிக்கிறது தான். ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ட்ரெயின்ல தான் போனேன். கொஞ்ச நாள் நல்லா பயம்லாம் போயிடுச்சுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு ட்ரெயின்ல போறதுக்கு. ஸோ ட்ரெயின்ல போகும்போதே காலைல பிரேக்ஃபாஸ்ட் அம்மா குடுத்துட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. வெங்காயம், தக்காளி, முட்டை 2 முட்டை போட்டிருக்காங்க. ஸோ இதை கிண்டி கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது துபாயிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி அவங்க திருவண்ணாமலை போகிறதுக்காக என் கூட பக்கத்தில் பயணிச்சாங்க. அவங்க அம்மா தமிழ் டீச்சர். இவங்க தான் துபாயிலேருந்து வந்திருக்காங்க. ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன். நடுவில் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். 1:50க்கு சென்னை வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சு வந்து நான் சப்பாத்தியும் முட்டையும் எடுத்துக்கிட்டேன். அந்த முட்டையில் கை வச்சுட்டு இருக்கேன்ல, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆர்டர் போடும்போதே புதுக்கோட்டை முட்டவாஸ் அப்படின்னு ஒன்று போட்டுருந்துச்சு. ஆஹா, நம்ம ஊரில் ஒரு பேர் வந்திருக்கேன்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். இதுக்கு நான் புதுக்கோட்டையிலே போய் சாப்பிட்டு வந்திருக்கலாங்க. அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் அந்த கடலை வேக வைக்கலாம், சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு. ஆனால் இது உப்பு போட்டு தண்ணியில் வேக வைக்கணும் போல இருக்குது. நமக்கு அது தெரியாமல் இப்படி வேக வச்சோம், உப்பு இல்லை. அப்புறம் இந்த பிஸ்கட் மட்டும் ஸ்நாக்ஸுக்கு, ஏன்னா 4 வேளை சோறு தின்னாலும் நான் எக்ஸ்ட்ரா தீனி திங்கிற ஆள். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து சுகர் ஃப்ரீ பிஸ்கட் தான். ஸோ அதனால் நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ அப்படியே ஈவினிங் டைமில் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒரு அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கட் இருக்குல்ல, அதில் ஒரு 4-5 சாப்பிட்லான்னு எடுத்தேன். மொத்தமாக முடிச்சிட்டேன். நம்ம எப்போவுமே அப்படி தானே. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸை பார்த்தீங்கனாலே தெரியும், பசி தாங்க முடியலைங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ வேர்க்கடலை வேக வச்சேங்க. ஆனால் இன்னைக்குண்டு தான் வந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு மத்தியானம் வாங்கின சப்பாத்தி மீதம் இருந்ததில்ல, அதையே சாப்பிட்டு டின்னரையும்